to when to offer bhog சாந்தி. to Baba. அனைவருடைய அன்பு நிறைந்த Baba, எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நான் Baba's பாபாவிற்கு loving போக் படைப்பதற்காக சென்றேன். பாபாவினுடைய அன்பு நிறைந்த was like திருஷ்டி power, like Sakai. சக்தியை கொடுப்பதாக இருந்தது, சாகாஷாக இருந்தது. So we kept sharing drishti with Baba. பாபாவோடு திருஷ்டியை So பகிர்ந்து then கொண்டேன். after அதன் when பிறகு Baba looked at me, I said, Baba, பாபா take என்னை bhog. பார்த்தபோது, பாபா நான் Baba போக் கொண்டு said, வந்திருக்கேன்னு சொன்னேன். பாபா போகை ஏற்றுக்கொண்டார். and Baba said at this time, பாபா சொன்னார், இந்த நேரத்துல தற்சமயத்துல come and the fortune. வருமானம் மற்றும் பாக்கியம் ரெண்டுமே முக்கியமானதாக இருக்கு. எப்படி நீங்க ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள்? It could be through seva, it could be through சேவை remembrance. மூலமாக இருக்கலாம், நினைவின் மூலமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்தும் ஒரு வருமானத்தை ஈட்டியவாறு இருங்கள். அதே நேரத்துல பாக்கியமும் கூட. The difference between ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது பாபா சொன்னார், நீங்க வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அதிர்ஷ்டமுடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாராலையும் வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் பாக்கியசாலிகளால் மட்டும்தான் வருமானத்தை ஈட்ட முடியும். பாக்கியம் அப்படிங்கிறது ஆசீர்வாதங்களின் மூலம் கிடைக்கும். எந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாலும், எப்படிப்பட்ட சேவையை செய்யணும் அப்படின்னாலும் அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்குங்க, உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குங்க. ஒரு வருமானத்தை சம்பாதிங்க, அதன் கூடவே அதே நேரத்துல நீங்க நல்ல ஒரு யோகம் செய்யக்கூடியவராக இருக்கணும். அதன் மூலம் பாபாவோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கும், பாபாவோடு உங்களுக்கு உறவு முறை இருக்கும். அதே நேரத்துல நீங்க கர்ம யோகியாகவும் இருக்க முடியும். ஏனென்றால் நீங்க பாபா கிட்ட இருந்து முதல்ல கரண்ட் எடுக்கணும், சேவா பாபாவோடு ஆன்மீக சேவை செய்யணும். அதன் கூடவே நீங்க கர்ம யோகியாகவும் இருக்கணும். அப்புறம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த சுபாவம் எப்பயுமே இருக்கணும். ஏன்னா பாபாவினுடைய காரியம் யார் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், யார் கருவியாக இருக்கிறார், அவங்க கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அப்போ அதுல வெற்றி இருக்கும். எங்க ஒத்துழைப்பு இருக்குமோ அங்க வெற்றி இருக்கும். அதன் கூடவே அங்கதான் ஒற்றுமை இருக்கும், ஒத்திசைவு இருக்கும், ஹார்மனி. சில குழந்தைகள் சொல்றாங்க, இது பாபாவினுடைய காரியம் அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க. இது யாரோ ஒருவருடைய காரியம் கிடையாது. அதனால சமஸ்கார வித்தியாசங்கள் ஏற்பட்டாலும் கூட காரியம் பாபாவுடையது. அதனால தொடர்ந்தும் நீங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பவர்களாக இருங்கள். அதன் கூடவே உங்களுடைய பாக்கியத்தை மட்டுமல்ல, ஆனால் ஒரு முன்னோக்கி போறதுக்கான ஒரு நம்பரும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கர்மயோகி சகயோகியாகவும் இருங்கள், அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பவராகவும் இருங்கள். மூன்றும் உங்களிடம் இருக்கும் பொழுது எல்லாமே யோகா ஈஸியா இருக்கும், எல்லாமே ஈஸியா இருக்கும். ஏனென்றால் எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக பாபா நேரத்தை பற்றி உங்களுக்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் நீங்கள் பாதிப்புல வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதை பத்தி நீங்க அக்கறை உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஆனா தொடர்ந்தும் உங்களை நீங்க பாக்கியம், வருமானம் எல்லாத்தையும் அதிகரிப்பவர்களாக இருங்கள். அது உங்களை ஸ்திரமாக இருப்பதற்கு மட்டுமல்ல, ஆனால் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூலம் சேவை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். அதுதான் இந்த நேரத்துல அவசியமாக இருக்கு. சாகாஷ்
give உங்களுக்கு sakash. சாக்காஷ் கிடைக்கும், நீங்களும் சாக்காஷ் கொடுப்பீங்க. Baba give lots of love for each one. பாபா ஒவ்வொருவருக்கும் அதிகமான அன்பை கொடுத்தார். ஓம் சாந்தி. அவ்வியக்தி பயணம், மூதாதையர்களின் பகிர்வு. முரளிதரிடமிருந்து கிடைக்கும் அன்பான முரளியை அன்போடு கேளுங்கள். முரளிதர் தந்தைக்கு மரியாதை வைத்திருங்கள். அவருடைய முரளியின் ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் மீது மரியாதை வைத்திருங்கள். இந்த சங்கமகத்தில் பாபா தொலை தூரத்தில் இருந்து வருகின்றார். தெய்வீக குழந்தைகளை பார்ப்பதற்காக, அவர்களுடைய மடியை ஞான ரத்தினங்களால் நிரப்புவதற்காக வருகின்றார். புதிய உலக ஸ்தாபனைக்காக வருகின்றார். அதனால் இப்பொழுது உடல் உணர்வை மறந்துவிடுங்கள். இறை மகா வாக்கியங்களை கேளுங்கள். சாக்கார முரளி. तुम पुरुषार्थ करते हो धर्म के प्लान நாடக திட்டத்தின்படி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். சில போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அந்த பிளான் எப்படி இருந்ததோ தந்தையும் கூட முயற்சி செய்கின்றார். யாரோ தவறு செய்யறாங்க அப்படின்னா போன கல்பத்திலும் கூட அவங்க அதே தப்பை செய்திருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்ல முடியும்? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல முடியும். குழந்தைகளை இப்படி செய்யாதீங்க, ரொம்ப இனிமையானவர்களாக, ரொம்ப அன்பானவர்களாகுங்க. நீங்க அன்பிற்கினிய குழந்தைகள், அன்பிற்கினிய தந்தையின் குழந்தைகள். நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அன்பிற்கினியவர்களாக ஆறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்த ஸ்திதியை அடைய முடியும். அதன் பிறகு குழந்தைகளாகி நீங்கள் என்ன மாதிரி முயற்சியை செய்யணும், அந்த முயற்சி அப்படிங்கிறது அடுத்த கல்பத்திலையும் நாம செய்வோம் இல்லையா? அதனால இது ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஓட்டப்பந்தயம். உங்களுக்கு தெரியுமா, மோட்டார் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? பைக் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூட்டர் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ஓட்டப்பந்தயத்துல கூட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த அந்த ஓட்டப்பந்தயங்கள் ரொம்ப ஆபத்துக்குரியது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும், மக்கள் இறந்து போவாங்க, வாகனங்கள் மோதிக்கொள்ளும். அதுல ரொம்ப ஒரு பலவந்தம் இருக்கும். இந்த முழு விசையோடு நீங்க ஜெயிக்கணும்னா முழு விசையோடு இருக்கணும். அப்போ குழந்தைகளாகி நீங்களும் கூட வெற்றி பெறும்போது பெரிய பரிசை பெறுவீர்கள். நம்பர் வாராக இருக்கிறாங்க அவங்க. இந்த ரேஸ் பெருசு. இது ஒரு குதிரை ஓட்டப்பந்தயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது ஆத்மாவினுடைய ஓட்டப்பந்தயம். ஏன்னா அங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, திரும்பி வராங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க அந்த மாதிரி கிடையாது. இங்க யார் திரும்பி போறாங்களோ அவங்க பாபாவை பிடிச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல பார்த்தா ஒரு வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. இங்க எப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயம். இதுல இருந்து நம்ம திரும்பி வர வேண்டாம். மரண பூமிக்கு நாம் திரும்பி வேண்டாம். நாம் ஆத்ம உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, தொட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதற்கப்புறம் நாம் மரண பூமிக்கு வர வேண்டாம். ஆனா நாம சொர்க்கத்துக்கு போவோம். முதல் பொசிஷன்ல நாம போகணும். இது மிகப்பெரிய ஓட்டப்பந்தயம். பல ஓட்டப்பந்தயங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு. அதுக்கு நீங்க நிறைய முயற்சி பண்ணணும். அதற்காக குதிரைகள் கூட தயார் செய்யப்பட வேண்டும் நல்ல ரேஸ்ல போறதுக்கு. அவ்வளவு குதிரைக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த குதிரையில அவங்க சவாரி செய்வாங்க. அப்ப யார் அந்த குதிரைக்கு மசாஜ் கொடுப்பாங்க, நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. ஸோ குதிரைக்கு கொடுக்கப்படும் அந்த போஷாக்கு மனிதர்களுக்கு கிடைப்பதை விட அதிகமாக நல்லா இருக்கு. இது கூட நாடகம். யாரும் இதை பற்றி எந்த ஒரு கேள்வியையும் எழுப்பக்கூடாது. எந்த அளவிற்கு குதிரைகளுக்கு அக்கறை கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் எப்படின்னாக்கா துக்கத்துல இறந்து போறாங்க. இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே கிடையாது. நாடகத்தினுடைய ஒரு விளையாட்டு. அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் நாடகத்தை விரிவாக்கத்துல புரிஞ்சுக்கணும். நாடகம் சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லையற்ற நாடகம். இருந்த போதிலும் பாபா உங்களுக்கு தொடர்ந்து விளங்கப்படுத்துகின்றார். பாபா சொல்றார், குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள், அப்போ உங்களுடைய துக்கம் எல்லாம் மறைந்து போகும்.
तुम्हारा सभी दुख दूर हो जाएगा। நீங்களும் जब கூட समझ लो எல்லா जैसे आप துக்கத்துல बाप या இருந்தும் माँ விடுபட்டு पिता को விடுவீர்கள். தந்தையை प्यार से பாருங்க, करते बच्चे ये करो, तुम्हारा ये दुख दूर हो குழந்தையே जाएगा। இந்த மருந்தை और बहुत எடுத்துக்கோ, का அப்போ बाप உன்னுடைய कहते हैं துன்பம் मेरे எல்லாம் बच्चे முடிஞ்சு तुम्हारा போயிடும் ये சொல்றார். दुख எல்லையற்ற தந்தை संसार சொல்றார், जहाँ இனிமையான संसार ये दुख குழந்தைகளே, இந்த है அளவிற்கு वो सब எண்ணற்ற तुम्हारा துக்கம் दुख वो இருக்கிறது, दर्द है இது वो सब எல்லாமே முடிந்து तुम போயிடும் இந்த बाप के மருந்தின் प्यार மூலம். से இதை நீங்க புரிஞ்சுக்கும் போது वो நிச்சயமாக आपके सब का எல்லையற்ற दुख தந்தை दूर कर வரும்போது देते हैं। ஒவ்வொருவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். ये दिल कहे तेरा शुक्रिया हो, मुझको सहारा देने वाले, ये दिल कहे तेरा शुक्रिया। जमाना जो दे ना सका तूने दिया, मुझको सहारा देने वाले, ये दिल कहे तेरा शुक्रिया। இனிமையான குழந்தைகளே, அன்பு, நினைவு மற்றும் யாத் பியார். குட் நைட். தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவிடமிருந்து குட் நைட். அவ்யக்தி பரிவார், ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Do the service of giving Sakash through your powerful mind. கொடுக்கும் சேவையை Follow the செய்யுங்கள். Father. According to the time, you now have to carry out the task of giving Sakash and spreading நீங்கள் சாகாஷ் vibrations வழங்கும் everywhere சேவையை செய்ய வேண்டும். to create an atmosphere with your mind. This மனதின் service சக்தி மூலம் is சாகாஷ் now வழங்கும் needed. சேவையை செய்யுங்கள். தந்தையை பின்பற்றுங்கள் You என்பது saw in the இன்றைய Sakyam தலைப்பு. form இன்றைய இஷாரா, that நீங்கள் whenever there இப்பொழுது was a நேரத்தின் need அனுசாரம் of something in நாலா particular, புறங்களிலும் சாகாஷ் கொடுக்கும் day and அதிர்வலைகளை night, பரப்பும் மனதின் மூலம் there was வாயுமண்டலத்தை attention உருவாக்கும் காரியம் given to செய்ய வேண்டும். Sakash இப்பொழுது and இந்த to சேவை empowering மிகவும் in அவசியமாகும். plants. சாக்காரத்தில் Time பார்த்திருக்கின்றீர்கள், would be ஏதாவது ஒரு made குறிப்பிட்ட to do பிரச்சனையின் the அலைகள் service வருகின்ற to the போது souls இரவு who were பகல் giving சாகாஷ் Sakash. கொடுக்கும் பலமற்றவர்களுக்கு பலம் கொடுப்பதில் Similarly, கவனம் இருந்தது. follow the நேரம் Father. ஒதுக்கி ஆத்மாக்களுக்கு Om சாகாஷ் கொடுக்கும் Shanti. சேவை நடைபெற்றது. இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 30. Do the service of giving Sakash through your powerful mind. சாகாஷ் வழங்கும் Today's சேவையை topic, செய்யுங்கள். follow the Father. Now இன்றைய we'll தலைப்பு listen to தந்தையை Murli again. பின்பற்றுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூட இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின Lot of வாழ்த்துக்கள். blessings, lot of teachings, right? நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய We all கற்பித்தல்கள் get from Sadguru Baba. சத்குரு பாபாவிடமிருந்து Father உங்களுக்கு also, கிடைச்சிருக்கு. with lot of love, Baba said, தந்தையும் கூட give just the அன்போடு signal. சிக்னல் If வந்து someone makes கொடுக்கின்றார். mistake, யாராச்சும் தவறு செய்தா Father is not நீங்க punishing வெறுமனே everyone, but சிக்னல் கொடுங்க. தந்தை வந்து very யாரையும் lovingly, வந்து Baba explains, தண்டனை கொடுப்பதில்லை. child, you அன்போடு shouldn't do தந்தை this. வந்து எடுத்து சொல்றார், And குழந்தையே like நீ that, இதை Baba எப்படி also செய்யக்கூடாது said அப்படின்னு that சொல்றார். we பாபாவும் have கூட to be beloveds. Right? நாம் பிள்ளவிட அன்பிற்கினிய குழந்தைகளாக Constantly இருக்கணும் love அப்படின்னு with சொன்னார். Baba. தொடர்ந்தும் பாபாவோடு நாம் அன்பாக இருக்க வேண்டும். So Baba was giving signal. பாபா நமக்கு So it's சிக்னல் not, கொடுக்கின்றார். we have to be serious, but also remain light. சீரியஸா இருக்கணும், அதே Keep நேரத்துல doing ரொம்ப efforts, லேசா Baba இருக்கணும். is saying. முயற்சிகளை நாம் Keep செய்தவாறு mind, I இருக்கணும். have to மனசுல accumulate எப்போதும் income. வச்சுக்கோங்க, நான் வந்து வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத Because மனசுல whenever வைக்கணும். some settling has to happen, ஏன்னா ஏதோ கர்ம then you கணக்கை have to நாம் come முடிக்கும் போது close, right?
அப்ப நீங்க நிறைய அதுக்கு செலவு பண்ணணும் இல்லையா? You don't ஆனா put உங்களுக்கு time வருமானம் to இருக்கு it. அப்படின்னா நீங்க அதை கட்டிடலாம். உங்களுக்கு எந்த If you கவலையும் don't have இருக்காது. income and ஆனா suddenly உங்களுக்கு வருமானம் இல்லை, திடீர்னு நீங்க settle some ஏதோ சில 5-star கணக்கை hotel, அடைக்கணும் அப்படின்னா you will find உங்களுக்கு it எப்படி difficult. அது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். So it is very, very அதனால important to ரொம்ப ரொம்ப இது முக்கியம். accumulate our income. நம்முடைய வருமானத்தை நாம் சேமிப்பு So செய்யணும். Baba says, follow father. பாபா So சொல்றார், many தந்தையை say, பின்பற்றுங்கள்னு சொல்றார். you நிறைய have பேர் seen என்ன Sakar சொல்வாங்க, Baba, so it's நீங்க easy சாக்கார for you. பாபாவை நாங்க பார்த்தோம், And we நீங்க have அதனால உங்களுக்கு seen all ஈஸி, the நாங்க பார்த்ததில்ல, நாம எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்லாம் நிறைய பேர் all the சொல்றீங்க. engineering, the stories. நீங்களாம் நிறைய கதைகள் கேட்குறீங்க, சூழ்நிலைகள்லாம் Even by கேட்குறீங்க. reading, சாக்கார் பாபா இருந்தபோது, அப்புறம் படிப்பதன் மூலம் கூட பாபாவினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள you will முடியும். know that how he began and எப்படி பாபா ஆரம்பிச்சாங்க, so many start coming. அப்புறம் நிறைய பேர் வர Then how ஆரம்பிச்சாங்க. budgeting began. எப்படி அந்த கஷ்ட lot of காலம்லாம் opposition, ஆரம்பிச்சது, நிறைய austerity and நிறைய எதிர்ப்பு இருந்தது தூய்மை விஷயமாக. and many will say to Baba, நிறைய பேர் பாபாட்ட சொல்லுவாங்க, knowledge is very good, but don't talk பாபா of purity. ஞானம் கொடுங்க, அது ரொம்ப Baba நல்லா says, இருக்கு, ஆனா I am தூய்மை not பத்தி going to பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. I am அப்போ not பாபா asking சொல்வார், பிரம்ம anyone. பாபா, நான் Only சொல்லல my இது எல்லாம், Guru நானா Shiv Baba. யாரையாச்சும் சொல்ற Shiv யாருக்கும் Baba வழிகாட்டல் giving கொடுக்குறேன்னா இல்ல, directions. சிவ பாபா So they டைரக்ஷன்ஸ் kind of கொடுக்குறார் detach. அப்படின்னு And பாபா whatever was டிட்டாச் happening, ஆயிடுவாங்க. அப்ப எது Baba நடந்தாலும் was கூட observing. அது நாடகம், அதை பாபா பார்க்கிறார் அப்படின்னு It's not that பற்றற்றவராக we have விடுபட்டு விடுவார். these kinds of situations, நமக்கு இந்த very மாதிரி different. சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு இல்லை, ஆனா வித்தியாசமான What சூழ்நிலைகளாக we have to இருக்கு. do, ஆனா நம்ம என்ன sometimes செய்யணும் அப்படின்னா, looking at each other, சில looking at நேரங்கள்ல someone, ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது, we சிலரை could not பார்க்கும்போது maybe get right direction. உங்களுக்கு சரியான Some வழிகாட்டல் people கிடைக்காம so இருக்கலாம். tired of சில doing பேர் ரொம்ப service. டயர்டா இருக்கிறாங்க, சேவை செஞ்சு ரொம்ப களைப்படைந்துடுறாங்க. So you look at that soul, நீங்க what அந்த fatigue ஆத்மாவை he பார்க்குறீங்க, has, right? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும்? அவர்கிட்ட But இருக்கிற have களைப்பு தான் courage, வரும் have இல்லையா? trust, ஆனா உங்களுக்கு have தைரியம் love. இருக்கணும். And நம்பிக்கை that's the வைப்பதற்கு, strength அன்பு that வைப்பதற்கு, Baba has. தொடர்ந்தும் பிரம்மா பாபாவை போல. He never hardly missed one morning only. ஏன்னா ஒரு காலையில கூட Even he was முரளியை in the பாபா தவற hospital, விட்டதாக நம்ம கேட்டதே கிடையாது. பாபா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூட Baba wrote Murli, dictate பாபா முரளி and sent to எழுதினார், the children. மற்றவர்களுக்கு சொன்னார், That குழந்தைகளுக்கு was அனுப்பி amazing, வைத்தார். right? Murli ம். every morning. முரளி ஒவ்வொரு நாளும் It used to be காலையில், very cold in winter, விண்டர்ல ரொம்ப கோல்டா இருக்கும், and ரொம்ப Baba குளிரா would இருக்கும். still come, ஆனா பாபா இருந்த and போதிலும் Baba would வருவார். speak Murli. பாபா முரளி பேசுவார். So Shiv Baba chose the right chariot, right? அதனால சிவ பாபா சரியான ஒரு And everything began கருவியை with 60 தேர்ந்தெடுத்திருக்கிறார், years. ரதத்தை தேர்ந்தெடுக்கின்றார். So it was not 60 really வயது. So அது சின்ன வயசு and for கிடையாது. 30 plus years, Baba 30 served பிளஸ் Shiv Baba. வருடங்களுக்கு பாபா பிரம்ம பாபாவின் மூலம் So சேவை these செய்தார் are சிவ பாபா. examples, no? சோ அது ஒரு உதாரணமாக பாபா நம்ம முன்னால இருக்கிறார். According to the time, you know, you now have to carry out the task of giving sakash. நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது நாலாபுறங்களிலும் சாகாஷ் கொடுக்கும், அதிர்வலைகளை பரப்பும் சேவையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க அறிவீர்கள். யாருக்கும் அன்பின் சாகாஷ் வேணும், So love becomes power. நீங்க அப்போ சக்தி ரூபத்துல அன்பை கொடுக்குறீங்க. Is the love. Power ஆனா is love. அன்பின் சக்தியை Every கொடுக்குறீங்க. virtue actually is power. ஒவ்வொரு குணமும் சக்தி தான். So Baba is saying that அதனால பாபா சொல்றார், task of giving sakash and creating vibrations. சாகாஷ் everywhere. கொடுக்கும் சேவை, அதிர்வலைகளை பரப்பும் சேவை, மனதின் மூலம் Create வாயுமண்டலத்தை vibrations உருவாக்கும் everywhere. சேவை, இதை எல்லா இடத்திலையும் நான்கு So that புறத்திலும் நீங்கள் atmosphere, உருவாக்க வேண்டும். to create an atmosphere with your mind. உங்களுடைய மனதின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும்.
What will happen? No, everything is good. Good will happen, right? என்ன நடக்கும்? So Baba அப்ப said, எல்லாமே you நல்லது saw நடக்கும். in the Sakar form சாக்கார that ரூபத்துல நீங்க whenever there பார்த்திருக்கிறீங்க. was a wave of something, எப்பொழுதெல்லாம் ஏதாவது பிரச்சனையின் அலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் like new laws come, then புது everyone சட்ட திட்டங்கள் வரும். knows different waves come. என்ன விதவிதமான அலைகள் வரும், பிரச்சனைகளின் அலைகள். So Baba says அப்போ பாபா சொல்றார், இரவு பகலாக there was the wave of something in particular. குறிப்பிட்ட ஒரு Baba says பிரச்சனையின் day அலைகள் and வருகின்ற night போது இரவு there is பகலாக சாகாஷ் attention கொடுக்கும். given to Sakash and empowering weak ones. பலமற்றவர்களுக்கு பலம் Time would கொடுக்கும் be made to do சாகாஷ் the கொடுப்பதில் service to கவனம் the இருந்தது. souls for giving Sakash. நேரம் ஒதுக்கி Similarly, ஆத்மாக்களுக்கு சாகாஷ் கொடுக்கும் சேவை நடைபெற்றது. இவ்வாறு Daddy Janki தந்தையை used to say, if there is பின்பற்றுங்கள். fire, what will you தாதி do? ஜானகி சொல்வாங்க, You will எங்க வந்து establish நெருப்பு இருக்கும்போது என்ன செய்வீங்க? through your coolness, through your உங்களுடைய குளிர்ந்த தன்மையின் same மூலம் as anything, anywhere. We don't need to sit and talk about that. நீங்க எங்கேயும் This எதை is பற்றியும் happening, பிரச்சனை that's பத்தி happening, உட்கார்ந்து this is பேச happening. வேண்டாம். அங்க இது நடந்தது, இது நடந்தது அப்படின்னு. What we are supposed to ஆனா do, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, anytime, anything. எந்த நேரமாக Because இருந்தாலும் that is a very extreme, Tamo இது Pradhan, ரொம்ப தமோ பிரதான் உலகமாக இருக்கு. where there is greed and power and நிறைய anger பேராசை and இருக்கு, அதிகாரத்திற்கு lust ஆசை all இருக்கு. over prevailing. எங்க So பார்த்தாலும் there will be definitely consequences of all that. விகாரங்கள் இருக்கு. அதனால நிச்சயமாக அதனுடைய பலன் So அப்படிங்கிறது Baba's இருக்கு. children have to பாபாவின் குழந்தைகள் very, very pure, மிக in மிக silence, introverted, தூய்மையாக இருக்கணும், மௌனத்துல இருக்கணும், and மகநோக்குல spread இருக்கணும். Sakash. சாகாஷை நாம் That பரவ is செய்ய good for you வேண்டும். and also அது for உங்களுக்கும் நல்லது, everyone else. மற்றவர்களுக்கும் கூட அதுல நன்மை இருக்கு. ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். But every service place is a pilgrimage place, right? சேவை இடமும் யாத்திரை ஸ்தலமாகும் Day and இல்லையா? night meditation, அதனால இரவு sharing of பகலாக knowledge, காலையில very pure, சாயங்காலம் loving, மெடிடேஷன் peaceful பண்றோம், atmosphere. ஞானம் கொடுக்கிறோம். மிக அன்பான அமைதியான ஒரு So some சூழல். say, oh, we listen அதனால on சில Zoom. பேர் என்ன சொல்றாங்க, நாங்க ஜூம்ல In Zoom கேட்கிறோம் you அப்படின்னு can சொல்றாங்க. listen, ஜூம்ல but the நீங்க atmosphere கேட்கலாம், ஆனால் is very அந்த important சூழல் அப்படிங்கிறது because it வாத்தாவரன் sustains, it வாயுமண்டலம் sustains us. அப்படிங்கிறது நம்மை பராமரிக்கிறது, ஆத்மாவை And then we have பராமரிக்கிறது. pilgrimage, அதன் Madhuban, பிறகு right? நமக்கு மதுபன் இருக்கு இல்லையா, யாத்திரை All ஸ்தலம். the places are pilgrimage these days. எல்லா Baba's all இடங்களும் children for 6 பாபாவினுடைய months, எல்லா they குழந்தைகளும் keep Madhuban, and some are 6 not able to மாதத்திற்கு go because of health or whatever situation. நம்முடைய சீசன் வரும்போது மதுபன் போறாங்க. சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத But மற்ற still, காரணங்களால போக when you முடியாம get இருக்கிறாங்க. classes from இருந்தாலும் Madhuban, கூட நீங்க மதுபனோட ஒரு சம்பந்தத்தை every ஏற்படுத்தும் group has பொழுது different கிளாஸஸ் program. இருக்கு. ஒவ்வொரு So குரூப்புக்கும் we can வித்தியாசமான participate in நிகழ்ச்சிகள் that. இருக்கு. அதுல நாம கலந்து கொள்ள முடியும். So we are also myself, Bhumiben, and some of us அதனால going to பூமிபென் Madhuban நான் tomorrow. நாளைக்கு மதுபன் கிளம்புறோம். We will be in Shantivan. சாந்திவன்ல இருப்போம். But as every time we are in Madhuban, we meet you from there. அங்கிருந்து நாம் And மதுபன்ல we இருந்து உங்களை share some சந்திப்போம். news from there. ஒவ்வொரு நாளும் மதுபன் நியூஸும் நாம உங்களுக்கு கொடுப்போம். Everything is very, very, it's like used to be 10, 11,000, now it's 15, 14. 10,000 Baba's 11,000 children, the இருக்கும், இப்ப number is growing 15,000 all over. அப்படின்னு உலகம் And முழுக்க இருந்து actually only new பாபாவுடைய ones are மிலனுக்கு there, வராங்க. mostly few நிறைய old பேர் ones, வந்து but there is no புதுசு தான் numbers. வராங்க. Still, பழையவர்கள் கொஞ்சம் பேர் lot இருக்கிறாங்க, of புதுசா new நிறைய ones பேர் every வராங்க. year. ஒவ்வொரு Every வருடமும் நிறைய turn, புதியவர்கள் Baba வராங்க. makes them ஒவ்வொரு stand. பாபாவுடைய மிலன்லையும்
lot of பாபா double உங்களை நிக்க foreigners are வைப்பாரு also going மீட்டிங்ல. from all over. நிறைய டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை So வெளிநாட்டு this மக்கள் is கூட what போறாங்க. is the season of Madhuban, right? இது மதுபன் I know சீசனாக everyone is இருக்கு. full and wherever you are, still எல்லாரும் try to நிறைந்திருக்கிறீங்க. experience Madhuban, right? தொடர்ந்தும் மதுபனை எங்க இருந்தாலும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஒருவருக்கான Om Shanti. அன்பில் So இணைந்திருக்கும் thank you, தேவதைகளின் Didi. And குடும்பம். so before தீதிக்கு we நன்றி. remember Baba, just நாம் want to பாபாவை announce நினைவு tomorrow's செய்வதற்கு schedule. முன்பு Tomorrow is நாளையினுடைய Friday. நம்முடைய Registration அட்டவணை, form between நம்முடைய கால